வணக்கம். ஒருவரி செய்திகளிலிருந்து நான் உங்கள் வாசு. இன்னைக்கு என்னென்ன தலைப்பு செய்திகள்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் இன்னும் முற்றிலும் பதட்டம் தணியாத நிலையில் பூஞ்ச் பகுதியில் இந்திய விமான பாதுகாப்பு படை வாகனங்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒரு வீரர் வீரமரணம் அடைந்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடக்க இருக்கும் நிலையில் 10 மாநிலங்களில் உள்ள 95 தொகுதிகளில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது. பல ஸ்டார் வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களம் காணும் நிலையில் தேசிய அளவில் 3ஆம் கட்ட தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியின் கோட்டையான எட்டவாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார். இன்று மாலையே அயோத்தியில் பாலராமரை தரிசித்துவிட்டு அங்கு நடைபெற இருக்கும் சாலை பேரணியிலும் பங்கேற்கிறார். கேரளாவில் ஆயுர்வேத சிகிச்சை முடிந்து வந்திருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டமாக மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களின் அதிமுக செயலாளர்களை வரவழைத்து ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பெண்ணை கடத்தி சிறை வைத்த வழக்கில் முன்ஜாமீன் கோரிய முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகன் ரேவண்ணா எம்எல்ஏவின் மனு தள்ளுபடியான நிலையில் அவரை எஸ்ஐடி போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்று கைது செய்தனர். பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் நேற்று தேனியில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சவுக்கு சங்கரை மே 17ஆம் தேதி வரை கோவை மத்திய சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் நேற்று தேனியில் பெண் காவலர்கள் பற்றி அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் சவுக்கு சங்கரின் உதவியாளர் மற்றும் டிரைவர் உள்ளிட்டவர்கள் மீது தேனி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் சம்பவத்தில் 3 பேரை அந்நாட்டு போலீசார் கைது செய்துள்ள நிலையில் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கைது செய்யப்பட்ட 3 இந்தியர்கள் பற்றிய தகவல்களை கனடா போலீசார் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அதுவரை இந்தியா காத்திருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் முக்கிய நிர்வாகிக்கு எதிராக கட்சித் தலைவரே செயல்பட்ட நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த நிர்வாகி திமுகவிற்கு செல்ல முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் தென்மண்டலத்தை வலுப்படுத்த முடியும் என திமுக நம்புகிறது. அந்நியர்கள் மீதான வெறுப்பை காட்டும் நாடுகள் என இந்தியாவின் பெயரை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியது பெரும் சர்ச்சையானது. இதற்கு வெள்ளை மாளிகை கொடுத்த விளக்கத்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜோ பைடனுக்கு தரமான பதிலடி கொடுத்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் டெல்லி மாநில தலைவராக இருந்த அரவிந்த் லவ்லி சில நாட்களுக்கு முன் பதவி விலகிய நிலையில் இன்று பாஜகவில் இணைந்தார். அவர் மக்களுக்கு சேவை செய்யவே இணைந்ததாக பேட்டியளித்துள்ளார். தேர்தல் பிரச்சார செலவுக்கு பணம் இல்லாததால் ஒடிசா மாநிலம் பூரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சுசாரிதா மொஹந்தி போட்டியிலிருந்து விலகியுள்ளார். நடிகர் விஜய் தனது படங்களில் பொருள் பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் காட்சிகள், வரிகள் இடம்பெறுவதாக சர்ச்சைகள் கிளம்பியிருந்த நிலையில் தற்போது வீட்டில் பதுக்கி வைத்திருந்த வழக்கில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி சுரா பாஸ்கர் கைது செய்யப்பட்டுள்ளார்.